தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேயர்களே, நேற்று ஐபிஎல் ஃபைனலில் 18 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்சிபி பெங்களூரு அணி கோப்பையை ஜெயிச்சிருக்கு. நேற்று இரவிலிருந்தே அதற்கான வெற்றி கொண்டாட்டங்கள் தொடங்கினாலும் இன்னைக்கு பெங்களூரு நகரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஆர்சிபி வீரர்கள் இவங்கெல்லாம் பங்கேற்கிற வகையில், ரசிகர்கள்லாம் பங்கேற்கிற வகையில் ஒரு வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் தான் ஒரு விபரீதம் நடந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதுவரைக்கும் 12 உயிர்கள் பலியாயிருக்கு. இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலான்னு சொல்கிறாங்க. இது குறித்து தான் இன்றைக்கு பேச இருக்கிறோம். இந்த கூட்ட நெரிசல் 11 பேர் பலி, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது நேற்று இரவு அந்த மேட்ச் முடிஞ்சு ஆர்சிபி ஜெயிக்குது. 18 ஆண்டுகள் கழித்து இல்லை, 18 ஆண்டுகளில் முதல் தடவை ஜெயிக்குது. அப்படி ஜெயிச்ச அந்த ஆர்சிபியினுடைய வெற்றி இயல்பாக அந்த அணியை பின்பற்றக்கூடிய, ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். நேற்று நைட்லேருந்து ஆரம்பித்த பட்டாசு வெடிக்கிறது இன்னைக்கு இரவு வரைக்கும், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. கர்நாடகா முழுவதும், குறிப்பாக பெங்களூரில் நேற்று இரவே பெங்களூரில் ஒரு பகலாக தான் காட்சி இருந்தது. ஏன்னா அவ்வளவு பட்டாசு, அவ்வளவு வான வேடிக்கைகள், அவ்வளவு கொண்டாட்டமாக மக்கள் அதை கொண்டாடி இருக்காங்க. மேட்ச் நடந்தது அகமதாபாத்தில், குஜராத். இந்த கொண்டாட்டம் நடந்தது பெங்களூரில். இப்போது இந்த நிகழ்ச்சி, இந்த வெற்றி கொண்டாட்டத்தை ஒரு 2 நாட்கள் கழித்து கூட வச்சுருக்கலாம், ஒரு 3 நாட்கள் கழித்து கூட வச்சுருக்கலாம், ஏன் ஒரு வாரம், ஒரு மாதம் கழித்து வச்சா கூட இந்த கூட்டம் அந்த சந்தோஷத்தை, அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கும். ஆனால் அவசரம், உடனே நடத்தணும். நேற்று நடந்தது சூட்டோட சூடாக நடத்தணும். இந்த அவசரம் யார் பட்டா? இந்த ஆர்சிபியினுடைய இந்த வெற்றியை, அந்த அணி, அந்த வீரர்கள் பெற்ற அந்த வெற்றியை லாபகரமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு துடித்தது யார் அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய அரசு, அந்த கர்நாடகா மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் அரசு. ஏன்? ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே அந்த அரசுக்கு இருக்குது. சொன்ன வாக்குறுதிகள், ராகுல் காந்தி கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே அவங்க நிறைவேற்றலை. கரண்ட் பில்லு, அதுக்கப்புறம் பெண்களுக்கு பணம், அதுக்கப்புறம் இலவச பஸ், இப்படி பல வாக்குறுதிகளை சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க எந்த முக்கியமான வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றலை. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில் ஏற்றுனாங்க, பால் பில் ஏற்றுனாங்க, பஸ் கட்டணத்தை ஏற்றுனாங்க, எல்லாத்தையுமே ஏற்றிட்டாங்க. ஸோ சொன்னது செய்யவும் இல்லை, சொல்லாத பல விஷயங்கள்ல செஞ்சு அந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு அவ்வளவு கோபம், வெறுப்பு. இதை எப்படி மூடி மறைக்கிறது? ஆர்சிபியினுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாக காட்டி, ஏதோ எங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததுன்னா, என்ன ஒரு முட்டாள்தனம் இது! ராகுல் காந்தி வழிநடத்தக்கூடிய கட்சியால் மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! மக்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? ஒரு கிரிக்கெட் அணி ஜெயிக்கிறதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. ஆனால் அந்த மக்களை கூட முட்டாளாக நினைத்து மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேவலமான ஒரு எண்ணத்தோட அந்த அரசாங்கம் செய்த விஷயம்தான். அவங்க தான் இதை விரைவுபடுத்தினாங்க, அவங்க தான் அவசரப்பட்டாங்க. ஒரு சாதாரண தசரா செலிப்ரேஷனுக்கே அந்த முன்னாள் காவல் அதிகாரி, கர்நாடகாவை சேர்ந்த முன்னாள் காவல் அதிகாரி சொல்றாரு, தசரா கொண்டாட்டத்துக்கே குறைந்தது 2 மாதம் அங்கே முன்னேற்பாடுகள் செய்வோம். நிச்சயமா. அதுல கூட ஆயிரக்கணக்கான பேர் தான் வருவாங்க, இதுல லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அது சின்னசாமி பெங்களூர்ல சாலைகள் நமக்கு தெரியும் எவ்வளவு குறுகலான சாலைகள். இன்னைக்கு தென்னிந்தியாவிலேயே அதிகமாக டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு நகரம் பெங்களூர். சின்னசாமி ஸ்டேடியமே ஒரு சின்ன ஸ்டேடியம். அந்த சின்ன ஸ்டேடியத்துல வெறும் ஆயிரக்கணக்கான பேர் தான் உட்கார முடியும். அந்த இடத்துக்கு லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஓட்டு. ஸோ ஆர்சிபியும் விராட் கோலியும் 18 ஆண்டுகள் முயற்சி பண்ணி வாங்கிய அந்த வெற்றியை அரசியல் கட்சியினுடைய வெற்றியாக மாற்ற முயற்சி பண்ணதுனால இந்த விபரீதம் இது கூடுதலாக அந்த அரசாங்கத்துக்கு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வருது. இந்த ஆர்சிபியோட வெற்றிக்கு முன்னரையே துணை முதல்வர் DK சிவகுமார் சொல்றாரு, நாங்கள் காத்திருக்கோம், உங்களோட துணை நிற்போம், நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் அதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவோம் அப்படின்றாரு. ஒரு IPL டீமுக்காக ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வர் இப்படிலாம் ஒரு கருத்து சொல்றது சரியான? அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாரு. இதே மாதிரி குஜராத்தில் கடைசி தடவை CSK ஜெயித்த போது இங்கே சென்னையில் ஒரு பெரிய விழா எடுத்தாங்களே, முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரு, தோனிக்கு இங்கிலீஷ்லலாம் வாழ்த்து சொன்னார். ஒரு IPL டீமு அவங்க ஜெயிக்குது, ஒரு ட்வீட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவனுக்கு 1000 வேலை இருக்குது, அரசாங்கத்துக்கு 1000 வேலை இருக்குது.
இதே மும்பை ஜெயிக்குது. மும்பையில் என்ன அரசாங்கம் வந்து தலையில் வச்சுக்கிட்டு கொண்டாட்டமாக செஞ்சாங்க. குஜராத் ஜெயிச்சுது. குஜராத்தில் என்ன சிஎம் எல்லாம் வந்து பேரணியாக போனார். ஏன் வந்து ஹைதராபாத் ஜெயிச்சுது. ஏன் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி கொண்டாடிச்சு. இப்போ பெங்களூர் பண்ணுது. இதுக்கு முன்னாடி கொல்கட்டாவில் இந்த மாதிரி ஜெயித்த போது ஒரு பெரிய பேரணியெல்லாம் நடத்தி, இது அரசியல்வாதிகளினுடைய ஒரு ஒரு ஆர்வக்கோளாறுத்தனம் தான் சொல்லணும். இந்த வெற்றியுமே தன்னுடைய வெற்றியாக காட்டணும். மக்களை வந்து இப்படியாவது வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சியை போக்குறதுக்கு கிரிக்கெட்டை பயன்படுத்தணும். அதனால் இன்னைக்கு போன உயிர்கள், அந்த உயிர்களுக்கு அந்த குடும்பத்துக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பா, யார் பதில் சொல்லுவா? எல்லாம் இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடு, அவங்களுடைய இன்கேப்பபிலிட்டி இம்பார்ட்டன்ட். சரி, நிச்சயமா. அபினவ், நம்ம ஆனந்த் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், பெங்களூரு நகரத்தில் வந்து சாலைகள் எல்லாம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும்னு. அதுக்காகத்தான் வந்து ஒரு கிரவுண்டை ஏற்பாடு பண்ணி, கிரவுண்டில் அந்த கூட்டத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணி, பேரணி வேணான்னு சொல்லிட்டு கிரவுண்டில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை தாண்டி எப்படி இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு? அதாவது கிரவுண்டுக்கு வெளியிலேயே லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடிட்டாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு சுவேஜ் இருந்திருக்கு. அந்த சுவேஜ் மேலே இவங்க பிளாட்ஃபார்மில் இவங்கெல்லாம் நின்றுருக்காங்க. இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் பயங்கர வீக்காக இருந்திருக்கு. அட்ட ஸ்ட்ரெச்சில் அந்த பிளாட்ஃபார்ம் உடஞ்சோடனே ஒரு 50-60 பேர் தடால்னு அதில் விழ, அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாம்பீடே வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனந்த் அவர்கள் சொன்னார், இதை வந்து அவங்க பொலிட்டிசைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆப்வியஸ்லி அவங்க பொலிட்டிசைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த இன்டென்ஷனை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அதை பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோட பண்ணணும்ல. பெங்களூரோட ஃபார்மர் கமிஷனர் பாஸ்கர் ராவ் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், போலீஸ் வேர் ஃபோர்ஸ்ட் அப்படின்றார். அதாவது நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆர்சிபிக்கு இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஃபாலோயிங் இருக்குன்னு தெரியும். அப்போ பெங்களூரில் எவ்வளோ பெரிய க்ரௌடு வருது அப்படின்றத ஒரு சின்ன குழந்தை ஆன்டிசிபேட் பண்ணிடும். அப்படிங்கும்போது நீங்கள் அதற்கான என்ன ப்ரிப்பரேஷன் செஞ்சீங்க? குறைந்தபட்சம் ஒரு ஆம்புலன்ஸ் அல்லது மெடிக் கூட சம்பவ இடத்துல இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி, இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்குது, உடனடியாக நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு, சிஎம் ஸ்பாட்டில் இருக்காரு, டெப்டி சிஎம் ஸ்பாட்டில் இருக்காங்க, உடனடியாக நீங்கள் அவங்களுக்காக என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணல. மாறா நீங்கள் போடியமில் நின்றுட்டு செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுறீங்க. டிகே சிவகுமார் கேட்டால், நாங்கள் வந்து ரொம்ப நேரம் நடத்தலாம்னு நினச்சோம், இதனால ஒரு 15 நிமிஷம் தான் நடத்தணுன்றாரு. விச் மீன்ஸ் அங்கே ஸ்டாம்பீடு போயிட்டுருக்கு, ஸ்டில் இவங்க நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ நீங்கள் நலம் விசாரிச்சிங்களா? அவங்க வந்து எப்படி இருக்காங்க? நீங்கள் அரசு தரப்புலேருந்து ஏதாவது ப்ரெஷர் போட்டிங்களா? அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை கேட்டால், நான் டாக்டர்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, லெட் தெம் டூ தேர் டியூட்டி அப்படின்னு சொல்கிறது. அப்போது உங்களுடைய டியூட்டி என்ன? நீங்கள் டியூட்டி தவறிட்டீங்கன்னு சொல்லலாமா? சரி, அதே நேரத்தில் அவர் காவல்துறையை டிஃபெண்ட் வேறு பண்ணுறாரு. ஏன்னா காவல்துறை இவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. காவல்துறை தப்பு அப்படின்றத இந்த இடத்துல அவர் ஒத்துக்கிட்டா, அல்டிமேட்டாக அது நிர்வாகத்தின் மீது தான் அது தவறுன்னு முடியும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, காவல்துறையை நான் தப்பு சொல்ல முடியாது, தே டிட் தேர் டியூட்டி பர்ஃபெக்ட்லி, லேக்ஸ் கணக்கில் மக்கள் கூடிட்டாங்க அப்படின்னு அதே விஷயத்தை திரும்பவும் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 50 பேர் அதில் மாட்டினாங்க. 50 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்து இப்போது கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறதா நமக்கு தகவல்கள் கிடச்சிருக்கு. அப்போ இந்த எண்ணிக்கை வந்து எவ்வளோ தூரம் உயரும் அப்படின்றதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆனந்த், அபினவ் சொன்ன மாதிரி ஒரு சைடு அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்கிறாரு, துணை முதலமைச்சர் பங்கேற்கிறாரு, லட்சக்கணக்கான ரசிகர்கள் வராங்க. அதெல்லாம் தாண்டி அங்கே எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்படலை, ஆம்புலன்ஸ் உட்பட. இன்னொரு விஷயம், ரொம்ப மோசமான விமர்சனத்தை எது பெற்றிருக்கு அப்படின்னா, இவ்வளோ பெரிய விபரீதம் நடந்ததுக்கு பிறகும் அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்படாமல் நடந்துக்கிட்டே இருக்கு. இல்லை, இது வந்து ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்கணும். இப்போ பஞ்சாபும் ஆர்சிபியும் ஃபைனல் போகுது அப்படின்னு முடிவான உடனே எந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் சோஷியல் மீடியாவில் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் செட் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா, இந்த தடவை பஞ்சாப் ஜெயிச்சிரும். ஏன்னா நமக்கு தெரியும் 2024 வேர்ல்டு கப்பு ஃபைனலில் இந்தியா தோத்துது. அப்போ வந்து இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு பிரைம் மினிஸ்டர் போய் எல்லா பிளேயர்ஸையும் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் மோடி கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படின்னு தலையை ஒரு பக்கம் திருப்பிப்பாங்க. உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து மோடி அவருக்கு பிடிக்காது, இவர் ஒரு ஆண்மகன், மோடிக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து மோடியை வெறுப்பை காட்டிட்டாரு, சலிப்பு காட்டிட்டாருன்னு. பட் இயல்பு என்னன்னா, நீங்க ஸ்ரேயஸ் ஐயரை நல்லா க்ளோஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், அவர் எல்லாருக்கிட்டையுமே அப்படிதான். அது அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படி.
அவங்க அம்மா அப்பா வந்து பேசும்போது அவர் கொஞ்சம் இப்படி தான் பதில் சொல்லுவார். இப்போ சமீபத்தில் மும்பையினுடைய அந்த 2வது குவாலிஃபயரில் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் தங்கச்சி வந்து அவர் கட்டிப்பிடிக்க வருது, அப்பயும் சலிப்பாக தான் கட்டிப்பிடிக்கிறார். ஸோ அவருடைய ஆட்டிடியூட் அது. அவருக்கு அதுக்குன்னு அர்த்தம் மோடியை எதிர்க்கலன்னு இல்லை. உடனே இந்த கிரிக்கெட்டையும் இவங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வரும்போது இந்தியர்களுக்கு பாடம் எடுப்பாங்க இந்த காங்கிரஸ்காரங்க, கிரிக்கெட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐபிஎல் கூட அரசியலாக மாற்றுறாங்க. இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஜெயிக்கணும், மோடிக்கு பாடத்தை புகுத்தணும் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அது நடக்காமல் போயிடுச்சு, ஆர்சிபி ஜெயிச்சுது. இப்போ அதை எப்படி அதை காங்கிரஸுக்கு சாதகமாக மாற்றுறது? இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன வராங்க, 18 முறை முயற்சி செய்து ஆர்சிபி ஜெயிச்சிச்சு. இதே மாதிரி ராகுல் காந்தி ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி ஒரு நாள் ஜெயிப்பாரு. ஸோ ராகுல் காந்தி இஸ் ஈக்குவல் டு ஆர்சிபி. இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. இவங்க எல்லாரும் இந்த மடையர்கள்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விராட் கோலி இஸ் அ ப்ரொஃபஷனல் இன் இஸ் ப்ரொஃபஷன். கிரிக்கெட் அவர் ப்ரொஃபஷனலாக பண்றாரு. அவர் ஒன்றும் வந்து கிரிக்கெட்லேருந்து லீவ் எடுத்துட்டு பார்ட் டைமாக வந்து கிரிக்கெட் விளையாடல. கிரிக்கெட் அவருக்கு ப்ரொஃபஷன். கிரிக்கெட்டுக்கு அவரை உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும், அவருடைய மைண்டை ரெடியாக வச்சுருக்கிறதுக்கும், மேட்ச் ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் அவர் அவ்வளோ எஃபர்ட் போடுறாரு. வருஷத்தில் அவர் பிரேக் எடுக்கிறதே ஒரு மாதம் 1.5 மாதம் பிரேக் எடுப்பார். மற்ற நேரமெல்லாம் கிரிக்கெட் தான் விளையாடுறாரு. முழுக்க தன்னுடைய இன்வால்வ்மெண்ட் இதில் போடுறாரு. ராகுல் காந்தி இஸ் ஒகேஷனல் சீசனல் பொலிட்டீஷியன். அவர் எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் வந்து அரசியல் பண்ணுறாரு. மற்ற நேரத்துலலாம் எங்கே போகிறாருன்னே தெரில, யார் கூட போகிறாருன்னே தெரில, என்ன பண்ணுறாருன்னே தெரில. இவரு சாம் பிட்ரோடாவும் வெளிநாடுகளில் என்ன டீலிங்னே தெரில. இந்த அளவுக்கு வந்து ஒரு சீசனல் ஒரு ஒகேஷனல் பொலிட்டிஷியன் அவர். ஸோ சீசனுக்கு சீசன் அரசியல் பண்ணுறவருக்கும் ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ ஆர்சிபியினுடைய இந்த வெற்றியை ராகுல் காந்தியோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஆர்சிபி இப்போ வந்து கர்நாடகா காங்கிரஸ் ஆளக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ அந்த இடத்துல நம்ம இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிகழ்ச்சியவே ஷார்ட் டேர்மில் ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ மக்கள் இறந்து போனால் நிகழ்ச்சியை நடத்தினா இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஆகுது? இதுக்கு விஷுவல் வேணும்ல. இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு சுப்ரியா ஸ்ரீநாத்தைக்கும் பவன் கெஹ்ராவுக்கும் கான்டென்ட் வேணும்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து செத்தாலும் பரவாயில்ல நீ சாவு, இதை வந்து விராட் கோலிக்கும் ஆர்சிபி டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல், இவ்வளோ பிரச்சனை வெளில நடக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க அந்த நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு 15 நிமிஷம் விஷுவல் கிடைச்சா கூட ஓகே. விராட் கோலியோட காங்கிரஸ் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கிற ஒரு விஷுவல் கிடைச்சா போதும், கப்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷுவல் கிடைச்சா போதும், அவங்களுக்கு ஒரு கான்டென்ட் கிடைச்சா போதும். நாளைக்கு ராகுல் காந்தியை வந்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணி நம்ம வந்து அதை ஒரு கான்டென்ட்டா கிரியேட் பண்ணலான்ற மட்டமான எண்ணம். தகவல் வேற வருது, ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் இதை நடத்த வேண்டான்னு அட்வைஸ் பண்றதா ஒரு தகவல். அதை மீறி உங்க ஒரு நாள்ல பண்ணாதீங்க. ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் வந்து அவங்களுக்கு இன்புட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு உடனே பண்ணாதீங்க, 2 நாள் கழிச்சு பண்ணுங்க. இன்டெலிஜென்ஸ் உடனே பண்ணாதீங்க, 2-3 நாள் கழிச்சு பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு ஈகோ, பியூர் ஈகோ, ராகுல் காந்திங்கிற ஒருத்தருக்கு இதை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு மாற்றுவதற்காக. இதனால தான் காங்கிரஸ் இன்னைக்கு இந்தியாவில் வெறும் 3 மாநிலத்தில் சுருங்கி இருக்கு. அடுத்த தடவை கர்நாடகாலையும் வர முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி மக்கள் கடுப்பில் இருக்காங்க. இவ்வளவு மட்டமான என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. நம்ம முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு வெற்றி விழா வந்து சிஎஸ்கேக்கு நடத்தினாங்க. பேரணியெல்லாம் இல்லை, டீசெண்டாக நடத்திட்டு போயிட்டாங்க. அப்படியாவது நடத்தியிருக்கலாம். அது கூட இல்லை. அதுலேயும் மக்களை வந்து எப்படி சாவடிக்கிறது? ஸோ காங்கிரஸினுடைய இந்த எண்ணத்தினால தான் தன் குடும்பம் தன்னுடைய அந்த காந்தி குடும்பத்துக்காக மக்களை கொல்வதற்கு கூட தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் அவங்க 3 மாநிலத்தில் சுருங்கி இருக்காங்க. இது மேலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக மாறும். இவர் முதல்வர் சிஎஸ்கே நிகழ்ச்சியை கரெக்டாக தான் நடத்தினாரு. ஆனால் நம்ம ஏர்ஃபோர்ஸ் விழா ஒன்று நடந்துச்சு. நான் சிஎம்முக்கு வந்து உடனே அவர் சூப்பர் நிர்வாகிலாம் சொல்லலை. நான் இந்த 2 ப்ரோக்ராமையும் கம்பேர் பண்ணுறேன். இந்த 2 ப்ரோக்ராம், ஏன்னா இந்த ப்ரோக்ராம் சிஎம் நடத்தலை, இந்த ப்ரோக்ராம் சிஎம் கலந்துக்கிட்டாரு, நடத்தினது சிஎஸ்கே. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே அந்த அசம்பாவிதம் நடக்கலை. அது வரைக்கும் நம்ம நல்லது பண்ணும்போது நல்லதுன்னா நல்லது நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து சிஎம்ஐ பாராட்டணும். மு.க. ஸ்டாலின் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு க்ரௌடெல்லாம் வர வச்சு அதில் செத்து போயிருந்தா தமிழர்கள் செத்து போயிருப்பாங்கல்ல, அது பண்ணலை. ஸோ அதனால் நம்ம சிஎம்ஐ வந்து இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அது இந்த ஏர்ஃபோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிசரி. இப்போ அதுக்கு ஈக்குவலாக இது வந்து கர்நாடகாவில் நடக்கும். 2024 பிரயாக்ராஜில் கும்பமேளா நடந்தப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு பெரிய சின்ன கூட்ட நெரிசல் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இதை விட வந்து 20-30 மடங்கு அங்கே வந்து மக்கள் கூடின இடம் அது. சார் 60 கோடி, 20-30 மடங்குன்றது ரொம்ப கம்மி. இந்தியாவினுடைய
ஜனத்தொகை 140 கோடி. அது 50 கோடி வந்து அதுல 60 கோடி பேர் வந்து கும்பமேளாவுக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 1 கோடி 2 கோடி பேர் சார். ஸோ 100 மடங்கு 200 மடங்கு இந்த விட க்ரௌட் அதிகம். அந்த இடத்துல ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன அசம்பாவிதம் நெருப்பு வந்தது. அதுல ஆனா யாரும் இறந்து போல. ஒரு நாள் ஸ்டாம்பேட் நடந்தது, சில பேர் இறந்து போனாங்க. ஸோ இத்தனை அதுவும் தப்பு. அதுக்கே வந்து சரியான ஏற்பாடு செய்யப்படல. அதுவே நடந்திருக்க கூடாது. என்ன கேட்டா அதுவே நடந்திருக்க கூடாது. அதுவுமே வந்து அரசாங்கத்தினுடைய நிர்வாக கேடுதான் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க மேக்னிடியூட் பார்க்கணும். 60 கோடி பேர் மேக்னிடியூட்ல எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இங்க எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. இதை நீங்க இந்த கணக்கை பார்த்தாலே உங்களுக்கு எங்கேயோ தலை சுத்திரும். இந்த ஸ்டாம்பேடே உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பேடு டெரரிஸ்டால உருவாக்கப்பட்டதுங்கிறதும் ஒரு பக்கத்துல என்ஐஏ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அதனுடைய உண்மைகள் வெளில வரல. என்ஐஏக்கு சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது ஆனா அந்த மேக்னிடியூட் பாருங்க, 60 கோடி பேர் ஒரே ஒரு சின்ன அசம்பாவிதம் தான் நடந்தது. அதுவும் எத்தனை நாள், கிட்டத்தட்ட 1.5 மாசம். இல்ல இப்போ நீங்க சொல்லும்போது இப்ப நினைச்சா கூட வியப்பா இருக்கு. அதாவது ஒரு 60 கோடி பேர் கூடின இடத்துல எந்த ஒரு பெரிய இந்த அளவுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா யோகி அதை நடத்தி முடிச்சா இருக்குன்னு இப்ப நினைச்சா கூட ஆச்சரியம். எண்ணம் சார், அந்த நிகழ்ச்சியை நடத்தணுங்கிற எண்ணம் தான். எண்ணம் நல்லா இருந்ததுன்னா, எண்ணம் தெளிவா இருந்ததுன்னா, எண்ணம் தூய்மையா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே வராது. அது நம்ம கும்பமேளாவில் பார்த்தோம். எண்ணம் தவறாக இருந்ததுன்னா, ஒரு மோசமான ஒரு மனநிலையில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணா என்ன நடக்குங்கிறது நம்ம ஆர்சிபியில் பார்த்தோம். இதுதான் இந்த 2 வித்தியாசம். 18 வருஷம் கழிச்சு கப்பு ஜெயிக்குது. அந்த ரசிகர்களையும் அந்த அணியையும், இப்போ விராட் கோலிக்கு 20 பேர் 30 பேர் இறந்து போயிட்டாருன்னா அவரால் இன்னைக்கு நிம்மதியா தூங்க முடியுமா? 18 வருஷம் கழிச்சு நேற்று அந்த மனுஷன் சொல்றாரு, சார் நான் இன்னைக்கு போய் ஒரு குழந்தை மாதிரி தூங்க போறேன் அப்படின்னா அந்த தூக்கத்தை கெடுத்துட்டாச்சுல்ல. சித்தராமையாவும் டிகே சிவகுமாரும் சேர்ந்து விராட் கோலியோட தூக்கத்தை கெடுத்துட்டாங்கல்ல. இனி விராட் கோலி எத்தனை நாள் ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும்? ஆர்சிபி ஃபேன்ஸாலேயே அந்த கொண்டாட்டத்தை வந்து ஏத்துக்க முடியலையே. இப்ப ஆர்சிபி எதிர்த்து இருக்கக்கூடிய மற்ற ரசிகர்கள்லாம் இது ஒரு குறையா என்னைக்குமே சொல்லுவாங்கல்ல, நீ கப்பு ஜெயிச்சான 30 பேரை கொண்டுட்ட. ஸோ இப்படி ஒரு அழிக்க முடியாத களங்கத்தை ஆர்சிபி ரசிகர்களுக்கும் ஆர்சிபி டீமுக்கும் விராட் கோலிக்கும் ஏற்பாடு பண்ணி தந்தது அந்த காங்கிரஸ் அரசனுடைய ஒரே சாதனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிச்சயமா மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.